மனிதனாகி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த வாக்கை ஒரு தரம் கூட நாம் திரும்ப படிக்கல. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக ஆம் தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. எல்லா மனுஷனுடைய இருதயம் அவனை குற்றவாளியாக தீர்க்கிறது. ஆனால் குற்றம் நிறைந்த இருதயத்தில் அவர் பெரியவராக இருக்கிறாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாம் என்ன பேசட்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் இருதயத்திலே குற்றம் என்கிற இருதயத்திலே நான் பெரியவராக இருந்து அவர்களை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. நம்முடைய இருதயம் குற்றத்தால் நிறைந்திருக்கும், ஆனால் அதில் அவர் பெரியவராக இருந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் என்னை அறிந்திருக்கிறது? என் கண்ணீரை யார் அறிவார்? என் துயரங்களை யார் அறிந்திருக்க முடியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என்று புலம்பும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் நான் பெரியவராக இருக்கிறேன். கையை உயர்த்தியவர்களே சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யாரு? அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்னும் மாபெரும் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மிகப்பெரிய தேவனுடைய மனிதன், இயேசுவோடு கூட இருந்த மனிதன், தேவனோடு கூட வாழ்ந்த மனிதன், தேவனோடு கூட ஊழியம் செய்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்று ராத்திரி வேளையில் தேவன் உன் இருதயத்தில் பெரியவராகவே இருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர்கள் மனிதர்களை பெரியவர்களாக எண்ணுகிறார்கள். மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டி. தேவனை சொன்னார், என் தாசனாகிய யோபுக்குள் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அந்த யோபு தான் சொன்னான், மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களிலே நான் பெரியவராய் இருந்து உங்களை ஆராய்ந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை உங்களை நான் ஆராய்ந்திருக்கிறேன். 2 காரியத்தை அவன் சொன்னான். அப்போஸ்தலனாகிய யோவான், தேவன் உங்கள் இருதயத்தில் குற்றம் நிறைந்த இருதயத்தில், பாவம் நிறைந்த இருதயத்தில், அசுத்தம் நிறைந்த இடத்தில், பெருமைகள் நிறைந்த இருதயத்தில் அவர் பெரியவராய் இருக்கிறார். நாம் கதறுகிறோம், தேவனே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் இருதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறேன் என்றார். யோபு 33:12 சொல்லுகிறது, மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அந்த வார்த்தை அவன் சொன்னான் தெரியுமா? தேவாதி தேவன் ஒருவர்தான் பெரியவர். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 48ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொன்னான், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இஸ்ரவேலின் ராஜா தான், அவன் ஒரு பெரிய அரசன் தான். ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 99:2 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலே பெரியவரா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்குள் இருக்கிற இருக்கு நிறைந்த பாவம் நிறைந்த பெருமை நிறைந்த இருதயம் உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிற அதே இருதயத்திலே நான் பெரியவராயிருந்து ஆராய்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிற பெரியவர் உங்கள் நடுவே வருவார். விசுவாசிக்கிறவர்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் சீயோனில் பெரியவராய் இருக்கிறார் என்று சங்கீதம் 99:2 கூறுகின்றது. அதைத்தான் தாவீது அரசன் சொன்னான். சங்கீதம் 104:1 அவன் என்ன சொன்னான்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மிகவும் பெரியவரா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல கை கொடுத்து, நம்முடைய ஆண்டவர் தான் பெரியவர். அவர் பெரியவர் வந்துட்டார்னா மற்ற சின்னவங்க எல்லாம் காணாத ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை பெரியவர் என்று பெரிய சக்தி என்று உலாவிக் கொண்டிருக்கிற சாத்தான் அவரை கண்டு நடுங்கி ஓடணும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவர் தான் பெரியவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவனை போல் நல்ல தேவன் எவனும் இல்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அருமையான கட்டுரை பிள்ளைகளை, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 138:5 சொல்லுகிறது, கர்த்தர் மகிமையிலே பெரியவராம். மகிமையில கூட யார் பெரியவராம்? கர்த்தர் தான் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா கன மகிமைக்கு யாருக்கு சொந்தக்காரர்? அவர்தான் சொந்தக்காரர். கர்த்தர் மகிமையிலே பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னார். என் அருமையான கட்டுரை பிள்ளைகளை, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்தும் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வேதனைகளை அவரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய இருதயம் கலங்கி தவிப்பதை அவர் மட்டும் அறிவார். அநேக ஊழியர்கள் என்னை தேடி வருவார்கள், ஐயா நான் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்களை பார்க்க சொன்னார் என்பார்கள். இப்படி பலர் பலப்பட்டு வருவார்கள். அநேக அனாதை பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்து வருகிறோம். அருமையான கட்டுரை பிள்ளைகளை, நான் சொல்வதெல்லாம் என் ஜனங்களுக்கு ஒன்று மட்டும்தான், இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய பெயர் தமிழ்நாட்டின் கடவுளுடைய பெயர் என்று சொல்லுவார்கள். தெரியுமா உங்களுக்கு? என் பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு கடவுள்னு யார் சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்களேன். முருகன். அதான் என் பேர் ஒரு காலத்துல. இப்போ இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் என் சாது பால்சாலன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது டூப்ளிகேட் பேரு, இதான் ஒரிஜினல் பேரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கட்டுரை பிள்ளைகளே, நீங்கள் நானும் நினைப்பது போல ஏதோ வயிற்று பிழப்புக்காக இந்த வேதத்தை நான் தூக்கவில்லை. என் அன்பு மகனே, மகளே, என் குடும்பம் மிகவும் செல்வந்தமான ஒரு குடும்பம். என் தாய் மரண படுக்கையில் இருந்த பொழுதுதான் இயேசுவை நான் சந்தித்தேன். என் தாய் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். இயேசு சொன்னார், உன் தாய்க்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். இப்படி சிறையிருப்பில் தவித்துக் கொண்டிருக்கும் பல கோடி மக்கள் உண்டு, அவர்களை விடுவிக்க என் ஊழியத்தை செய்ய வருவாயா என்று கேட்டார். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், கட்டாயம் செய்வேன் என்று சொன்னேன். ஆனால் அது நடந்தது தெரியுமா உங்களுக்கு பிரியமானவர்களே? என் தாயாருக்கு பிரெயின் டியூமர். 3 கிலோ சைஸ் கட்டி. எத்தனை கிலோங்க? 3 கிலோ. என்னுடைய தாயினுடைய தலை இங்கே இருக்கும். இந்த பில்லோ வைத்ததில் கட்டி வைத்திருப்போம். அவ்வளவு பெரிய கட்டி தூக்கி வைப்போம். எல்லாரும் கைவிட்டார்கள். என் தாயின் பெயர் நாகவல்லி. என் தாய், என் குடும்பத்தின் வாசலுக்கு முன்பு ஒரு கோயில் உண்டு. அது எங்களுடைய குலதெய்வம் என்று வணங்கி வந்தோம். நாட்கள் ஓடியது. என் தாயினுடைய 60வது 55வது வயதில் என் தாய் படுத்து விட்டாள். எல்லாரும் கைவிடப்பட்டோம். லட்சக்கணக்கிலே செலவழித்தோம். சற்றும் சுகமடையவில்லை. வியாழக்கிழமை என் தாயின் ரூமில் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்திருந்தேன். கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். என் சாட்சி மிகவும் பெருசு. நான் ரொம்ப சுருக்கமாய் சொல்லட்டும். அப்பொழுது என் தாயினுடைய தொண்டைக்குழி அறுத்து அதில் டீப்புகளை கொடுத்து ஆகாரம் போய்க் கொண்டிருந்தது. முகத்திலே மாஸ்க். என் தாய் படுத்திருந்தாள். நான் அழுது கொண்டே இருந்தேன். இந்த உலகத்திலே கடவுள் என்கிறது யாரும் இல்லையா என்று சொல்லி. அப்பொழுது இரவு சரியாக 12 மணி. மானிட்டரில் இந்த தாய் மிஷின் போய்கொண்டே இருந்தது. ட்ரிப்ஸ் போய்கொண்டே இருந்தது. சுய நினைவில்லாமல் என் தாய் படுத்திருந்தாள். வெள்ளிக்கிழமை ஆபரேஷன். என் சகோதரர்கள், நாங்கள் 9 பேர் என் தாய்க்கு. எல்லாரும் கையெழுத்து விட்டோம். எது வேணால் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சமயத்தில் தான் நான் தாயினால் ரொம்ப பாசம் உள்ளவர். எனக்கு உலகமே எங்க அம்மா தான். 2 வயசுல எங்க அப்பா செத்து போயிட்டார். எனக்கு எங்க அப்பா முகம் தெரியாது. என் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தார். வசதிகள் இருந்தது.
ஆனா அப்பான்னு சொல்ல யாரும் இல்லை. அம்மா அம்மா என்று அழுது கொண்டே கடவுளே இல்லையா, கடவுளே இல்லையா இந்த ஹாஸ்பிட்டல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்து ஒரு சத்தம், முருகன் முருகன் நான் இயேசு. திரும்பி பார்த்தேன், ஒருவரும் காணவில்லை. அந்த ரூம் முழுவதும் வெளிச்சங்கள் பிரகாசித்தது. மறுபடியும் யார் யார் என்று கேட்டேன். பிரியமானவர்களே, என் தாய்க்கு மானிட்டருக்கு பக்கத்திலே சுவர், நான் கீழே அந்த சுபத்திலிருந்து ஒரு சிலுவை காணப்பட்டது. அதிலிருந்து அவர் இறங்கி வந்தார். நான் உன் தாய்க்காக ரத்த சிந்திருக்கிறேன், உன் தாய்க்கு நான் சுகத்தை கொடுத்தாய், என் ஊழியத்தை செய்வாயா, மனதுருகி செய்வாயா, அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவாயா என்றவர் என்னை பார்த்து கேட்டார். அப்பொழுது எனக்கு அவர் ஆண்டவர் என்று எனக்கு தெரியாது. நான் செய்வேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்று கேட்டார். என் தாய்க்கு சுகம் கிடைக்க வேண்டும். அப்பொழுது அவர் கேட்டார், எவ்வளவு நாள் உயிரோடு வாழ வேண்டும் என்று கேட்டார். இது நடந்தது எங்க அம்மா 100 வயசு இருந்த போது ஆண்டவரே. அப்பொழுது எழுந்திரு என்றார். எழுந்து உன் தாயின் தலைமையில் கைவை என்றார். கை வைத்தேன். ஸ்தோத்திரம் என்று சொல்கின்ற ஸ்தோத்திரை போடுது. அப்ப எனக்கு வரல, தோத்தம் என்று தான் சொன்னேன். ஸ்தோத்திரம் இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்கின்றார். இதை சொல்லும் போது இங்கே கை வைத்தேன், என் தாயுடைய தலை இங்கே இருக்கிறது. இங்கே கை வைத்தேன், என் கை தானாக என் தாயின் தலைக்கு போனது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். என் தாய் திடீரென்று மாஸ்க் எடுத்துக்கொண்டு சுயநினை விழுந்தவர்கள் எழுந்து உட்கார்ந்து, தம்பி தம்பி இந்த தாடிகார ஒருவர் வந்தார்ப்பா, இயேசு ஆண்டவர் பார்த்தப்பா என்னை சுகமாக்கி விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. என் அம்மா 107 வயசு வரை உயிரோடு இருந்தார்கள். அந்த இரவு என் குடும்பத்தை விட்டு, என் வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனே உங்களுடைய ஊழியத்திற்காய் வருகிறேன். லட்சோப லட்சம் மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, தொடும்படி, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிருபை செய்தார். இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? மருத்துவரை காட்டிலும் அவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகில் இருக்கும் மனிதனை விட அவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. சங்கீதம் 138 அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் மகிமையிலே பெரியவரா. சங்கீதம் 145:3 சொல்லுகிறது, அவர் கர்த்தர் புகழப்படுவதிலும் பெரியவராயிருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் தான் புகழுக்கு சொந்தக்காரர், புகழ்வதற்கும் அவர் தான் பெரியவர். கரங்களை கட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தில் அவர் பெரியவர், உங்கள் இருதயத்தில் அவர் பெரியவர். என் அருமையான மகனே, மகளே, யோசித்து பாருங்கள். எனக்கு ஆண்டவர் பெரியவராய் இருப்பாரா? என்னை ஆசீர்வதிப்பாரா? என்னை நடத்துவாரா? என்னை காப்பாற்றுவாரா என்று யோசிப்பார்கள். என் அன்பு மகனே, மகளே, நான் சொல்லும் என் அருள்நாதர் இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனையே கொடுத்தவர். கரங்களை பற்றி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர்தான் புகழுக்கு பாத்திரர், புகழிலே பெரியவர், புகழத்தக்க பெரியவராக இருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு கர்த்தர் புகழப்படத்தக்கதற்கு பெரியவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரு தேவாலயத்திற்கு போயிருந்தார். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் 3 நாள் செய்தி கேட்ட பிறகு மனம் திரும்பினார்கள். யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார். கரங்களை கட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. பலத்த கைகளை கட்டி இந்த பட்டணத்திலே நான் சொல்லும் என் இயேசு யோனாவின் பெரியவர். கைத்தட்டி ஆர்ப்பரிங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பாவியாக சாலமோனை உருவாக்கினவர் அவர்தான். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான மகனே, மகளே, நான் சொல்லவில்லை.
வேதத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41 சொல்லுகிறது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மனம் திரும்பினது போல யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிறார். உனக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனை அவருக்கு தெரியும். மனுஷன் உன்னை பார்ப்பான், ஐயோ அவளுக்கு என்ன ஓட்டை என்று சொல்லுவான். நல்லத்தான் இருக்கிறார், இருக்கவே இல்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் பிசாசு வைத்து விடுகிறார். ஆனால் அதை நிறைவாக்கி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் பெரியவர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என் பெயரை கொண்ட சாலமன் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவருடைய ஞானத்தை பார்க்கும்படி தென் தேசத்தின் ராஜஸ்ரீ வந்திருந்தாள். ஞானத்தை கேள்விப்பட்டு அந்த ஞானத்தை கண்டடைவதற்கு அப்போது வேதம் சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இப்ப கை கொண்டு சொல்லுங்களேன், நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் சின்னவரா பெரியவரா? பெரியவர் சொல்றவங்க இப்படி சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. என்னுடைய கர்த்தர், என் ரட்சகர் மிகப்பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், நம்முடைய இருதயங்களில் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 12:42 சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி. இந்த உகமை பட்டணத்தில் சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். எத்தனை பிரசங்கியார் வருஷந்தோறும் வந்தாலும் அவர்கள் சின்னவர்கள் தான். என் ஆண்டவர் ஒருவர் தான் பெரியவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஒருவர் தான் பெரியவர். உயரத்தில் அவர் தான் பெரியவர் உலகத்திலேயே. அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 அடி உயரத்துல ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்து என்ன உயரம் சொல்றான். யாரை பார்த்து? கீசுவின் குமாரனாகிய சவுலை பார்த்து. அவனுக்கு மேல ஒருத்தன் பெரிய வர்றான், பெலிஸ்தனாகிய கோலியாத்து. இவனெல்லாம் நச்சுன்னு தட்டி உட்கார வச்சு அப்படின்னு ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அவ்வளவு பெரியவர் தெரியுமா? வசனம் சொல்லுது, வானம் அவரது, பூமி அவரது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்க பாருங்களேன், இது வானம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐயா ஆண்டவர் காலை மட்டும் நீட்டி இருக்கிறார். இங்கதான் நீ உட்கார்ந்து இருக்கிற. மேக மண்டலத்துக்கும் இந்த மேக மண்டலத்துக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி கிலோமீட்டர். எவ்வளவோ அவர் கால் நீட்டி 8 கோடினா இதுக்கு மேல எத்தனை கோடி இருப்பார்னு யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வானாதி வானங்களும் இடங்கொள்ளாது இருக்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வானாதி வானங்கள், எத்தனை வானங்களை அவர் படைத்திருக்கிறார் தெரியுமா? அத்தனை வானங்களுக்கு மேலாக தந்த ராஜ்யத்தை சாதித்திருக்கிற ஒரு பெரிய ஆண்டவரை பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான மகனே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இறுதியை நம்முடைய குற்றவாளியாக தீர்க்கும், நம்முடைய நடக்கைகளை வெளிப்படுத்தும். ஆனாலும் கூட அந்த குற்றம் நிறைந்த இருதயத்தில் அவர் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை அவர் அறிந்திருக்கிறாரா? கட்டாயம் அறிந்திருக்கிறார். காரணம், அவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்னவங்க சின்னது அறிவாங்க, பெரியவங்க பெருசு அறிவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. உயரம் போக போக ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் பார்த்தலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கீழே போக போக இப்படிதான் பார்க்கணும். ஆனா அதனால தான் அவர் உயரத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை என்ன தட்டு தட்ட கை தட்டி ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் 1 யோவான் 4:4 சொன்னார், உலகில் இருப்பவரை பார்க்கிறோம் உனக்குள் இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவரை பார்க்கிறோம் உனக்குள் இருக்கிறவர். பெரியவர் சொல்றாங்க, 3 அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகில் இருப்பவனிலும் பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற அவனை விட, யாரை விட? சாத்தானை விட. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. உலகில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் வேதம் அங்கே பவுல் அருமையான யோவான் ஸ்நானகன் யோவான் என்னும் அப்போஸ்தலன் சொன்னான், நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அவர் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்குத்தான் தெரியுமா? ஆண்டவர் நீதிமானுக்காய் வரவில்லை, பாவிக்காய் வந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த சுவிசேஷ வார்த்தை உனக்கு அப்பாங்களை கொண்டு வரும்.
உங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போகணும். ஒருவரை இயேசு தொடாமல் விடக்கூடாதாமே. விசுவாசிக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் உங்களுடைய இருதயத்தில் அவர் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான் 94:11. மனுஷனுடைய சிந்தனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனை வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தில் இருக்கும் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். முதலாவதாக அவர் பெரியவர் என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் சொன்னார், நான் அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனுடைய சிந்தனைகள், மனுஷனுடைய நினைவுகள், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை கட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் நினைவுகளை நினைப்பதெல்லாம் வீணானது என்பவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது ஒரு அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலத்திற்கும் எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதை மட்டும் சொல்றோம். ஆனா அதை விட ஒரு வல்லமையான சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்பே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி சந்தோஷமாக, உனக்கு என்ன தேவை? உன் இதயத்தில் இருக்கிறவர் அறிவார் உனக்கு என்ன தேவை. மத்தேயு புஸ்தகம் 6:8 கூறுகின்றன. மத்தேயு 6:12 கூறுகின்றன. லூக்கா 12:3 கூறுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறாரா? யார் யாருக்கு என்ன தேவை எங்கே இருந்து அறிகிறார்? நம்முடைய இருதயத்தில் பெரியவராய் உட்கார்ந்து கொண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் நினைப்போம், நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? பிரியமானவர்களே, மெய்யாக சொல்லுகிறேன், நீங்கள் யாராயிருந்தாலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பாசமிகு பிள்ளைகளே, என்னிலும் வயதில் பெரியவர்களே, சிறியவர்களே, உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நினைத்து அழுவும் பொழுது உன்னை அறிந்திருப்பார். நீ நினைத்து கலங்கும் பொழுது அறிந்திருப்பார். நீ படுத்து உருந்து பிழக்கும் பொழுது உன் கண்ணில் இருந்து வடிகிற கண்ணீரை அறிந்திருப்பார். ஏன் அறிவார் தெரியுமா? உன் இருதயத்துக்குள் பெரியவராக இருந்து, உன் இருதயத்தில் பெரியவராக இருந்து. என் அருமையான மகனே, மகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாள் உங்களோடு கூட இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் பேசுகிறார். நான் உன் இருதயத்தில் பெரியவராயிருக்க விரும்புகிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எப்படி அறிகிறார் என்று மற்றும் கவனித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு வந்த பொழுது மரியாள் வயிற்றில் பிறந்தார். கொஞ்ச காலத்தில் யோசேப்பு மரித்து விட்டார். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய குடும்பத்தின் தலைவர், நமக்கு பெரியவராய் இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் தகப்பனுடைய வேலை அவர் செய்ய ஆரம்பித்தார். குடும்பத்துக்காக, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகும். ஆனால் அவர் படிக்கவில்லை, அவர் கல்லாதவர். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னவர்கள். ஆனால் வேத எழுத்துக்களை அவர் அறிந்திருந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை எழுத்துக்களை அவர் அறிந்திருந்தார். கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யூதர்கள் சொன்னார்கள், அருமையானவர்களே, இவர் வேத எழுத்தை எப்படி அறிந்திருந்தார்? வேதத்துக்கு சொந்தக்காரரே அவர்தான் ஐயா. அல்லேலூயா. ஐயோ, நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை அறிந்து கொள்ளுவாரா? நான் சின்ன பாவம் செய்து விட்டேன், என்னை அவர் தள்ளி விடுவாரா? இல்லவே இல்லை. என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அவருடைய சாணாதிபதிகள் ஒருவனாய் சொல்லுகிறேன். பாவ நிறைந்த இருதயத்தில் அவர் பெரியவராய், ஒரு சக்கரவர்த்தியாய், ஒரு சீமானாய் உட்கார்ந்து கொண்டு உங்களை ஒரு அறிவார். கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள்.
இன்று உனக்கு ஆச்சரியமான அற்புதத்தை அவர் செய்வார். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவாதி தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை கேட்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ என் இருதயத்தில் யார் இருக்கிறார்? பாவம் இல்லை, பரிசுத்தம் உள்ளே வரும். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, என் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் தாவீது சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அரண்மனையில் வாழும் ஒரு அரசன் அவன். அரண்மனையில் சுகமாய் வாழும் ஒரு அரசன் அவன். அவன் சொன்னான், தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். சங்கீதம் 139:1 139:2 சொல்லுகிறது, என் அருமையான கட்டுரை பிள்ளைகளே, நான் உட்காருவதையும் எழுந்ததையும் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். தாவீது சொன்னான், முழுவதும் என் படுக்கையை நான் ஈரமாக்குகிறேன், என் கண்ணீரால் கட்டளை நினைக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில். என் அருமையான மகனே, மகளே, அநேகருடைய வாழ்க்கை என் தேவன் குறையும் இல்லை. ஆனால் நான் அழுவதெல்லாம், நான் சொல்வதெல்லாம் இயேசுவின் அன்பை பற்றி, அவருடைய பாசத்தை பற்றி, அவர் சத்தியத்தை பற்றி. வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. என் அருமையான மகனே, மகளே, ஒருவேளை உன் வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிப்பாயானால் இந்த இரவு உனக்கு அற்புதங்களை அவர் செய்வார். உன் வாழ்க்கையில் கட்டு வைத்திருந்த பிசாசு உன்னை விட்டு ஓடுவார். உன் பலவீனங்கள் உன்னை விட்டு நீங்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்கள், கர்த்தரினை அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது சொன்னான், என் வாயில் சொல் பெறவாதற்கு முன்பு நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்றார். என் நாவில் சொல் பெறவாதற்கு முன்பு நீர் என்னை அறிந்திருக்கிறீர். தாவீதுக்கு தெரியாது நான் எபிரேய மொழி பேசுவேன் என்று சொல்லி. என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பு அவையெல்லாம் தேவரீர் அறிந்திருக்கிறீர். அறியாமல் போகவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அதைத்தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, தேவன் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், பாவியின் வழி அழியும். தேவன் நீதிமான்களுடைய வழி அறிந்திருக்கிறாரா? பாவியின் வழியோ அழிந்து போவான். இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு விரோதமாய் இருந்தவன் இன்று முதல் அழிந்து போவான். நீ அவனை தேடி பார்த்தால் கிடைக்க மாட்டான். இது சத்தியம். நான் சொல்லும் இயேசு மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் பெரியவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் பெரியவர் அவர்தான். மனுஷரை பார்க்கும் தேவன் பெரியவர் என்று சொன்னான் யோபு. அதுதான் உண்மை. நம்முடைய தேவன் பெரியவர். என்னை நினைப்பாரா? என்னை அறிந்திருக்கிறாரா என்று யோசிப்பீர்கள். அவர் அறிந்திருக்கிறார். உன் வாயில் சொல் பெறவாதற்கு முன்பு அதை எல்லாம் தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னார். என் அன்பு மகனே, மகளே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாள் மோசே தேவனை பார்த்து கேட்டார், தேவனே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது ஆண்டவர் சொன்னார், மோசே, மோசே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் சொன்னார், மோசே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை நான் தான் கூப்பிட்டு அறிந்திருக்கிறேன். முச்சடியிலே எரிந்து கொண்டிருக்கும் போது, அக்கினியால் நான் ஜாலித்துக் கொண்டிருக்கும் போது, நீ காலிலே பாவாட்சி போட்டிருக்கும் போது, மோசே, மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அல்லேலூயா. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ என் கிட்டே சேராயாக. நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மோசே, மோசே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன் என்றார். யாத்ராகமம் 33:12. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். யாத்ராகமம் 33:17. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அறிந்து கொள்வதில் வல்லமை உடையவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆண்டவர் சின்னவரா பெரியவரா? முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக, முடங்கு நாவு யாவும் அவருக்கு முன்பாக. கைத்தட்டி சொல்லுகிறேன், அறிக்கையிடும், உன் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்தாய். கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவர் பெரியவர், என்னை அறிந்திருக்கிறார் என்று
சொல்லுகிறவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு அப்படியே எழுந்து பார்க்கலாம். என்னை ஆண்டவர் பெரியவர், நான் எழுந்து நிற்கிறேன், அவருக்கு முன்பாக நான் எழுந்து நிற்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய இடத்தை விட்டு அப்படி எனக்கு முன்பாக எவ்வளவு பேர் வருகிறோ அவ்வளவு பேருக்கு நான் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் அருகே வருவார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே நின்ற வண்ணமாக 2 கையை உயர்த்திக்கோ. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த வசனம் வாசித்து முடித்து ஆமென் சொல்லும் போதே நீங்கள் எனக்கு முன்பாக ஓடி வருவீர்கள். இயேசு உங்களை அழைத்திருந்ததும், இயேசு உங்களை தெரிந்து கொண்டதற்கும், இயேசு உங்களை புரிந்து கொண்டதற்கும், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கும், அவர் உங்களை அறிந்து கொண்டார் என்பதற்கு இதுவே சாட்சி. வாசிக்க கேட்கலாம். 2 கைகளை உயர்த்தி வாசிப்போம். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உங்க சத்தம் பத்தல. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில். சத்தமா சொல்லுங்க. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. தேவனை நம்புகிறவர்கள் எத்தனை பேர் கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துற நீ இங்கே வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவருடைய அழைப்பை அறிந்து வந்திருக்கிற நீங்கள், என் கரத்திலிருந்து ஒரு சகோதரியுடைய வயிற்றில் தேவனுடைய வல்லமை பாய்கிறது. மகளே, நீ வாழக்கூடாது உனக்கு செய்த தூக்கவளை தூக்கி கொண்டு வா. Thank you Jesus name. சீக்கிரம் தூக்கி மேல போடு. அந்த பக்கம் வா. சீக்கிரம் அவனை கொண்டு வாருங்கள். Thank you Jesus. நான் தேவனுடைய மகிமை. பரிசுத்த ஆவி எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை சொல்லுவேன். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. Thank you Jesus. அவனை அங்கே போடுங்க. Thank you Lord. அவனை அங்கே கீழே போடுங்க. Thank you glory to God. அவனை தூக்கி வந்துடுங்க. Thank you Lord.